வணக்கம். இன்றைக்கி 29 ஏப்ரல் 2025 டைம் வந்து கரெக்டாக 3:45 ஆகுது. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். அல்கோ மைண்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான ரோல் அல்கோ மைண்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன். அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம அல்கோவை வந்து டெவலப் பண்ணி தருவோம், கோடிங் பண்ணி தருவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுடைய முக்கியமான பணிகளே தவிர, நாங்கள் அல்கோ மைண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்கிறது எங்களுடைய வேலை கிடையாது. அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை இன்ஹவுஸ்லேருந்து தயாரித்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்கிறது எங்கள் அல்கோ மைண்டுடைய வேலையே கிடையாது. எங்களுடைய வேலை, நாங்கள் அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம், ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி தரோம். ஆன் கஸ்டமருடைய கண்டிஷன்ஸ் என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அவங்க தேவைக்கேற்ப, இதுதான் எங்களுடைய முக்கியமான ரோல். அப்படி கோடிங் பண்ணி தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஆகக்கூடிய செலவில் ஒரு 50% நாங்கள் பேர் பண்ணுறதுனால அதை நம்ம அல்கோமைன் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணுறோம். யார் அல்கோமைனுடைய மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்கிற பட்சத்தில் அந்த ரிஸ்க் ரிவார்ட் எல்லாமே நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் போடுறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கும் ரிவார்டும் அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய கான்செப்ட், அதுக்கு தேவையான கேபிட்டல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதே போல் எந்த கமிட்மெண்ட்டும் எங்கள் சைடில் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும் எல்லாமே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி அல்கோ மைண்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து ஊரில் இல்லை. அதனால் என்னால் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இன்னிலேருந்து தான் நம்ம வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி 15 மினிட்ஸ் நான் பண்ணேன். என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்கில் அது டார்கெட் அச்சீவ் ஆச்சு. மற்றும் நான் அல்கோ மைண்டில் சில ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்டிங் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அண்டர் டெஸ்டிங் ப்ளீஸ் டு நாட் டிப்ளாய்னு இருக்கோ, மற்றும் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு தெளிவான யூசர் கைட் வீடியோ இல்லையோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு டெப்ளாய் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஒர்க்கு முடியலன்னு அர்த்தம். ஸோ அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளீஸ் டு நாட் டிப்ளாய் அண்டர் டெஸ்டிங்னு இருக்கோ, எந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ப்ராப்பரான வீடியோ இல்லையோ நீங்கள் எங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் டெப்ளாய் பண்ணக்கூடாது. நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன் இன்றைக்கி. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் கேண்டல் பிரேக் அவுட் இன்னும் முடியல, அது டெஸ்டிங்கில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 747 ஓவரால் மைனஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் 2374 ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1626 கிட்டே இன்றைக்கி வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி 2 ட்ரேட் எடுத்து, நிஃப்டி வந்து ஒரே ட்ரேட் தான் 7980க்கு பை ஆச்சு, 111க்கு வந்து கட் பண்ணியிருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 747 மைனஸ் ஆகிருக்கு. ஓவரால் இது டெஸ்டிங். தயவு செஞ்சு இந்த டெஸ்டிங் இருக்கிறத வீடியோ இல்லாததையும் அண்டர் டெஸ்டிங் இருக்கிறதையும் டெப்ளாய் பண்ண வேண்டாம். அது வந்து இன்னும் ஒர்க்கு முடியல. அது வந்து கோடிங்கில் ஏதாவது பெண்டிங் இருக்கலாம், இல்லை டெஸ்டிங்காக இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம ரன் ஆகுது. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.